வணக்கம், வெல்கம் பேக் டு JayaTV வழங்கும் கம கம சமையல். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது வீட்டில் இருக்க அவல் வச்சு வடை எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து வீட்டில் பருப்பு எல்லாம் வச்சு பண்ணியிருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி இந்த அவல், ரவை, அரிசி மாவு, தயிர், கொஞ்சம் பச்சை மிளகா, இஞ்சிலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எப்படி பக்குவத்தில் பண்ணுறது பேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு அவல் 1 கப்பு, ரவை 1/2 கப்பு, அரிசி மாவு 1/2 கப்பு, வெங்காயம் 1, இடித்த பூண்டு 10 நம்பர், சாப்டு ஜிஞ்சர் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1 நம்பர், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு சிறிதளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, தயிர். இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த அவலை எப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எந்த டைமில் போகணும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க இந்த பவுலில் இந்த அவல் போடுறோம். அவல் வந்து 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், இன்னொன்று வந்து திக்காக இருக்கும். திக்கான அவல் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பைண்டிங் கொடுக்கும், உங்களுக்கு பிடிக்கும் போது. அதனால தான் இந்த திக் அவல் யூஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் ரவை எதுக்காக போடுறோம்? அது நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும், அதுக்காக யூஸ் பண்ணுறோம். அதே டைமில் அரிசி மாவு போட்டோம், கிறிஸ்பாக தான் வரும். ஆனால் பைண்டிங் நம்மளுக்கு எதனா ஒரு மாவு வேணும்ல, அதனால தான் இந்த அரிசி மாவு யூஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல மைதா போடலாமா கேட்டிங்கன்னா, என்னோட சஜஷன் மைதா வேண்டாம். சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி. நீங்கள் வீட்டில் எப்படி வடைக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸும். ஆனால் சோம்பு இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணல. நம்ம நார்மலாக வீட்டில் மசாலா வடை பண்ணும்போது நீங்கள் சோம்பு போட்டிருப்பீங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு சோம்பு வேண்டாம். சோம்பு போட்டிங்கன்னா அதிகமான அந்த ஃப்ளேவர் வரும், உங்களுக்கு வந்து அந்த அவலுக்கு வந்து டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த ரெசிபிக்கு சோம்பு யூஸ் பண்ணாமல் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த இஞ்சி, வெங்காயம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் உப்பு, பச்சை மிளகாய், ஒரு 4 பச்சை கருவேப்பிலை. இதெல்லாம் போட்ட பிறகு என்ன பண்ணுறோம்? தயிர் யூஸ் பண்ணுறோம். தண்ணி யூஸ் பண்ணோம். ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி யூஸ் பண்ணுறோம். எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ தயிர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த ஈரப்பதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கெட்டியான பக்கம் வருதா இல்லையா, இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாமா வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போது மேலோட்டமாக இருக்க மாவு வந்து நல்லா கெட்டியாக வருது, ஆனால் கீழ்ப்பகுதி வந்து கெட்டியாக இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்? தண்ணி லைட்டாக தெளிக்கிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது, தெளிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் எப்படி பருப்போட, அதாவது மசாலா வடைக்கு அரைப்பீங்கள்ல, அரைச்ச அந்த ஈரப்பதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பக்குவத்தில் கரெக்டாக இருக்கணும். நான் ஈரப்பதம் சொன்ன உடனே நிறைய பேருக்கு புரியாது. அதனால் வீட்டில் எப்படி பருப்பு வடைக்கு பண்ணுவீங்களோ அதே மாதிரி மசாலா வடை அந்த பக்குவத்தில் கரெக்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? சின்ன பீஸாக இப்படி தட்டி போட்டிங்கன்னா ரெடி. அவ்வளோதான். சிம்பிள், ரொம்ப ஈஸி தான். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடான பிறகு 1 by 1 போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ரெடியான இந்த வடையை வந்து மெதுவாக அப்படி தட்டி போடணும். தான் சின்ன வடை மாதிரி நீங்கள் போடணுன்னா சின்ன வடையை போடலாம். நல்லா கிறிஸ்பியாக வரும். ஏன் கேட்டிங்கன்னா இதில் ரவை இருக்குது, அரிசி மாவு இருக்குது, அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இந்த அவல் இருக்குது. ஸோ 3மே வந்து நல்லா கிறிஸ்பியாக வர பொருள் தான். அதுக்காக நல்லா முறுமுறுன்னு சாப்பிட்ணுன்னு வச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கொஞ்சம் கெட்டியான சட்னி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். கெட்டி சட்னி எப்படின்னா தேங்காய், அப்படி இல்லை இந்த வெங்காயம் தக்காளி சட்னி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வடை நல்லா வெந்து வர டைமில் இதை அப்படியே நல்லா திருப்பி விடுங்க. வடை ஃப்ரை பண்ணுற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வடை ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிறிஸ்பியாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. இப்போ ரெடியான வடையை இதை அப்படியே எடுத்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். இப்போ நம்மளோட அவல் வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த அவல் வடை எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு சட்டுன்னு ஈஸியாக டக்குன்னு பண்ண வச்சுன்னா அந்த டைமில் இந்த ரெசிபி பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒரு கமகமான ரெசிபி சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் இடமிருந்து விடுபடுறது உங்கள் சப்தினா. See you, bye bye, take care.